அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடிமெட்டிலேருந்து மூணார் போகிற பகுதியில் வந்து பூப்பாறைக்கு அடுத்து கஜனாபாறை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. இங்கே பெரும்பாலும் வந்து தமிழர்கள் தான் வாழ்கிறாங்க. தமிழர்கள் சொந்த ஏலக்காய் தோட்டமும் வச்சுருக்காங்க, நிறைய பேர் வேலையும் செய்கிறாங்க. இங்கே ஒரு நல்ல அளவிலான ஒரு பாப்புலேஷன் இங்கே இருக்குது. அங்கே ஒரு தெரிஞ்சவங்க வீடு, சொந்தக்கார வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அவங்களுடைய மாடியில் உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இங்கே எப்படி பார்த்திங்கன்னா, இந்த வீடு பின்னாடியே வந்து தோட்டம் இருக்குது, ஏலக்காய் தோட்டம். சுற்றியும் ஏலக்காய் தோட்டம் தான். இந்த ரோடு போகிற பகுதியில் முன்னாடி ஒரு 100 மீட்டர் அளவுக்கு மட்டும்தான் ஒரு வீடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாமே தோட்டம் தான். இன்றைக்கி நல்ல இதமான ஒரு வானிலையை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுற அளவுக்கு வந்து ரொம்ப கோல்டாகவும் இல்லாமல் ரொம்ப மழை இல்லாமல் மழையும் பனியும் கலந்து இருக்குது. என் பயணம் மாலை நேரத்தில் தேனியிலிருந்து தொடங்கியது. நான் போடி, முந்தல், போடிமெட்டு, பூப்பாறை ஆகிய இடங்களை கடந்து கஜனாபாறை எனும் ஊரை அடைந்தேன். கஜனாபாறையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றேன். அவர்களின் ஆதரவு மற்றும் விருந்தோம்பலை அனுபவிக்க மிகவும் அதிர்ஷ்டவசமாக இருந்தது. அவர்கள் நமக்கு இரவு உணவை சமைத்து தந்தார்கள். போடிமெட்டு வந்து விட்டது. பூப்பாறை வந்து விட்டோம். பனிமூட்டம் ஆரம்பித்து விட்டது. இப்போ மணி 8 ஆகுது. இப்போயே வந்து நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாகவே வந்து பனி விழ ஆரம்பிச்சிருச்சு. சரி, உங்களுக்கு லைட்டு எப்படி கிளாரிட்டி இல்லாமல் தெரியுது இல்லையா? ஃபுல்லாக பனி இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு. நான் எங்கள் கேம்பிங் கூடாரத்தை அவர்களின் மாடியில் அமைத்தேன். அந்த இரவு முழுவதும் பனிகள் மூடப்பட்டிருந்தன. இரவு 12 மணிக்கு மேல் மிக அதிகமாக மழை பெய்தது. மறுநாள் அதிகாலை ஒரு மகிழ்ச்சிகரமான பனிமூட்டத்துடன் சூழ்ந்த காலையில் எழுந்தேன். எங்கள் காலை உணவை முடித்து இடுக்கி மாவட்டத்தை சுற்றி பார்ப்பதற்காக தயாராகிவிட்டோம். நாங்கள் தங்கியிருந்தவங்களோட வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டம் இது. வீட்டு பின்னாடியே ஏலக்காய் தோட்டம் இருக்குது.
ஏலக்காயோட செடி. இதுதான் இந்த உயரம் தான் வரும் ஏலக்காயோட செடி. பாருங்கள், கொஞ்சம் பார்க்குறதுக்கு மஞ்சள் செடி மாதிரியும் அந்த இலைகள் தெரியும். இதுதான் ஏலக்காயோட பிஞ்சு. இந்த பூவை பார்க்குறீங்களே, இதுதான் ஏலக்காயோட பூ விட்டுருக்கு. நிறைய பூ பூத்துருக்கு. ஏலக்காவோட ஸ்மெல்லு, அந்த பூவோட ஸ்மெல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பூவில் எந்த ஒரு ஏலக்காயோட அந்த ஸ்மெல்லு இல்லை. நத்தை, பூச்சிகளுடைய சத்தம் பாருங்கள். பகல் நேரத்துலையும் எவ்வளோ சத்தமாக வருது. இந்த பூச்சிகளோட சத்தம் பகல் நேரத்துலையும் எவ்வளோ சத்தமாக கேட்குது பாருங்கள். இந்த பகுதி நமக்கு சுற்றுலா வர்றதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதுவே வாழ்வியல் முறையாக இருக்கிறவங்க, இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை தான். ஒரு கடின உழைப்பு கொண்ட ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு. உறவினரின் வீட்டிலிருந்து நாம் கிளம்பிய பிறகு பொன்முடி அணைக்கட்டிற்கு சென்றோம். அணைக்கட்டிற்கு சென்ற பாதை பசுமையாலும் செழிப்பாலும் நிரம்பியிருந்தது. காலை நேரத்தில் மலைத்தூறல் தொடங்கியது. என் கண்களும் கேமரா லென்ஸ்களும் இந்த அழகிய மேற்கு தொடர்ச்சி மலையின் இயற்கை அழகை பார்த்து மகிழ்ந்தது. பொன்முடி அணையின் இயற்கை காட்சிகள் மனதை மயக்க வைக்கின்றன. இந்த மலைப்பாங்கு பகுதி இயற்கையின் தனித்துவத்தை அழகாக வெளிப்படுத்துகிறது. இந்த அற்புதமான காட்சிகளை பகிர்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொன்முடி அணை இடுக்கி மாவட்டத்தின் ஒரு முக்கியமான சுற்றுலா தலமாகும். இந்த அணை அழகான நீர்த்தேக்கத்தை உருவாக்குகிறது மற்றும் சுற்றியுள்ள இயற்கை காட்சிகளை மேலும் அழகாக்குகிறது. பொன்முடி அணையின் முக்கிய காட்சிகளில் ஒன்று அதன் மாபெரும் நீர்த்தேக்கம். நீரின் பரந்த காட்சி மற்றும் அதன் மேலிருக்கும் மேகங்களின் பிரதிபலிப்பு இதை உண்மையில் ஒரு சுவாரஸ்யமான இடமாக்குகிறது. இந்த அணை நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யும் முக்கிய மூலமாகவும் உள்ளது. அணையின் சுற்றியுள்ள பகுதிகளில் நீங்கள் நடப்பதற்கு மலைவழி பாதைகளும் பசுமையான தோட்டங்களும் அழகிய இயற்கை காட்சிகளும் உள்ளன. இங்கு பொன்முடி அணையின் மேல் ஒரு அமைதியான நடைபயணம் மேற்கொள்வது மிகவும் மனநிறைவளிக்கும். பொன்முடி அணையின் முக்கிய சிறப்பம்சம் இதன் அமைதி மற்றும் இயற்கையின் அழகு. நகரத்தின் பரபரப்பிலிருந்து தப்பித்து ஒரு நாள் அல்லது 2 நாட்கள் இங்கு கழித்தால் நீங்கள் முழுமையாக சோர்வை மறந்து புத்துணர்வுடன் திரும்புவீர்கள். இந்த பாறையில் ஊடலிருந்து வர ஊற்று எல்லாம் கலந்து எப்படி விழுந்துட்டுருக்கு. பொன்முடி அணைக்கட்டு பார்த்த பின் அங்கிருந்து சிறிது தொலைவில் உள்ள
ஊஞ்சல் பாலம் ஹேங்கிங் பிரிட்ஜ் உள்ளதை அறிந்தோம். இந்த ஊஞ்சல் பாலம் இயற்கையின் மடியில் அமைந்து சுற்றியுள்ள காடுகளின் பசுமையையும் கானகத்தின் அமைதியையும் மேலும் அழகாக்குகின்றது. பாலத்தில் நடக்கும்போது கீழே பாயும் நீரின் குளிர்ச்சியும் பசுமையான காட்சிகளும் மனதை மிகவும் மகிழ்ச்சியடைய செய்கின்றன. பாலத்தின் அற்புதமான காட்சிகள் மற்றும் பாலத்தின் லேசான அசைவு பயம் கலந்த மகிழ்ச்சியை தருகின்றன. பாலத்தின் இருபுறங்களிலும் நீர் ஓடைகளும் பசுமையான மரங்களும் காட்சியை மேலும் இனிமையாக்குகின்றன. இதை பார்க்க வந்தவர்கள் ஒரு அற்புதமான அனுபவத்தை அனுபவிக்கின்றார்கள். நீங்கள் இங்கு வந்து இந்த அழகிய ஊஞ்சல் பாலத்தின் அழகை நிச்சயமாக ரசிப்பீர்கள். இப்பொழுது இன்னும் சில தூரத்தில் ரிப்பிள் வாட்டர்ஃபால்ஸ் என்ற அருவி இருக்கிறது. என் பயணத்தின் அடுத்த இலக்கு ரிப்பிள் நீர்வீழ்ச்சி. ரிப்பிள் நீர்வீழ்ச்சி இடுக்கி மாவட்டத்தின் மிக அழகான ஒரு இயற்கை படைப்பாகும். இதன் பெயரை சொல்லும் போலே நீரின் அலைகள் இங்கு அழகாக பாய்ந்து செல்கின்றன. நீர் மிக எளிமையாகவும் மெல்லிசையாகவும் கீழே விழுந்து அதன் ஓசையுடன் அழகிய காட்சியையும் தருகிறது. நாம் நீர்வீழ்ச்சியை அணுகும் வழியில் பசுமையான காடுகளும் செழிப்பான தாவரங்களும் கண்ணை கவர்கின்றன. நீர்வீழ்ச்சியின் அருகே செல்வது ஒரு மனநிறைவை தரும். இங்கு நீரின் குளிர்ச்சியும் அதன் ஒளியும் மனதை மிகவும் அமைதியாக்கும். சுற்றியுள்ள பாறைகள் மற்றும் மரங்கள் இயற்கையின் அருமையான காட்சியை வழங்குகின்றன. ரிப்பிள் நீர்வீழ்ச்சியில் நான் நீந்த முடியும் என்று நம்பி இங்கே பயணித்தேன். ஆனால் அது ஆர்ப்பரிக்கும் அருவியாக இருந்ததாலும் அங்கே குளிக்க தடை செய்யப்பட்டிருந்ததாலும் நான் இந்த அருவியை தழுவியது போல் அருகில் அமைதியான நீரோடை ஏதேனும் உள்ளனவா என்று தேடி பயணித்தேன். நான் ஒரு பசுமையான பாதையை கடந்து ஒரு அழகான மற்றும் அமைதியான நதியின் கரைக்கு வந்தேன்.
அந்த நதி இயற்கையின் வழியில் அமைந்திருந்தது. அங்கு காற்றின் மென்மையான தாளத்தோடு நீர் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. நதியின் கரையில் நான் நேரம் கழித்த போது மனதை மிகவும் அமைதியாக்கும் உணர்வை அனுபவித்தேன். நீரின் ஓசை, சுற்றியுள்ள பசுமையான மரங்கள் மற்றும் பறவைகளின் கீதம் அனைத்தும் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கியது. அந்த அமைதியான சூழ்நிலையில் நான் இயற்கையின் அழகை, அமைதியையும் முழுமையாக அனுபவித்தேன். இந்த நதியில் இன்பமான என் நேரத்தை கழித்துவிட்டு தேனியை நோக்கி என் பயணத்தை தொடங்கிவிட்டேன். இந்த பதிவை நீங்கள் எல்லோரும் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இது மாதிரி நான் நிறைய பதிவுகளை எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நீங்கள் எல்லோரும் ரசிக்கிற மாதிரி ஒரு நல்ல பதிவை உங்களுக்கு பகிர்றேன். அதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.